பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை முழுக்க சோதனையால் நிறைஞ்சிருக்கு, என் வாழ்க்கையே சோதனையில் மூழ்கி இருக்குன்னு நினைக்கிறவங்களா நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா எந்த அளவிற்கு நமக்கு சோதனை அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு கடவுள் நம் மீது அன்பு வைக்கிறார் என்பது உண்மை. சோதனைகள் எல்லாம் துவண்டு விடாமல் எழுந்து நடந்து கிறிஸ்துவை எதிர்நோக்கி செல்வதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவை நம்புகிறவர்களின் வாழ்வு. எனவே நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளும் கடவுளுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரும் என்பது உண்மை. அதனால சோதனைகளில் மனம் தளராமல் தொடர்ந்து எதிர்நோக்கி சென்று கொண்டே இருந்தோம் என்றால் கிறிஸ்துவை அடைவது உறுதி. அதுவே உண்மை. ஏன்னா கிறிஸ்துவை நம்புவர், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் எல்லாருக்குமே 12 சீடர்களுக்குமே எவ்வளோ பெரிய சோதனைகள் எல்லாம் வந்துச்சுன்னு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோல் உரிச்சு கொண்டாங்க, சட்டியில் வறுத்து கொண்டாங்க, தலையை வெட்டி கொண்டாங்க, தலைகீழான சிலுவையில் அரைந்து கொண்டாங்க. இப்படி பல பேர் கிறிஸ்துவை நம்பி வந்தவர்கள், இயேசுவை நம்பி வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் துன்பப்படாத துன்பமே கிடையாது. அந்த துன்பத்திற்கு முன்னாடி நம்மளுடைய சோதனைகள் எல்லாம் சின்ன தூசி அளவு கூட கிடையாது. அதனால இந்த சோதனைகளுக்கெல்லாம் வீட்டில் நடக்கிற சண்டை, இல்லை ஒரு காதல் பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி பிரச்சனையிலெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இதுதான் சோதனை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. இது எல்லாமே கடந்து போகிற விஷயம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து நீங்கள் வெளியில் போங்க. கண்டிப்பாக கடவுளுடைய ஆற்றல் உங்களோடு இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். தேங்க்யூ. கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்போம், சோதனைகளை வெல்வோம், இறை உறவில் நிலைத்திருப்போம்.